VIVO அவங்களோட T சீரியஸில் T1 Pro ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் T1 Proவோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். டாப்பில் T1 Pro அண்ட் விவோட பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பாக்ஸோட பேக் சைடில் ஃபோனோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ T1 பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதில் ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்குது. இதுக்கு லாஸ்ட்டாக வரலாம். T1 ப்ரோவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே டைப் சி கேபிள் அண்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனை சுற்றியுள்ள பிளாஸ்டிக்ஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். ஃபோனோட ரியரில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான், ஆனால் சாலிடான ஃபோன் யூஸ் பண்ண ஃபீல் இந்த T1 ப்ரோவில் உங்களுக்கு கிடைக்கும். T1 ப்ரோவோட UI கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. UIலையும் சில ப்ளோட்டோஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ளோட்டோஸ்லாம் பிடிக்கல, இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. T1 Pro ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஐயான ஃபன்டச் OS 12 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபன்டச் OSல உங்களால் நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ், டைப் சி போர்ட், மைக் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன். ரியரில் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்டப் ஜெட்டோட இன்ஜின்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வாட்டர் ட்ராப் நாட்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. விவோ கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம், இன்னுமே வாட்டர் ட்ராப் நாட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அட்லீஸ்ட் பஞ்சோலாவது கொடுத்துருக்கலாம். பட் இது அவங்க எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. T1 ப்ரோவோட சைஸ் 6.44 இன்ச்சஸ், ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED பேனலோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 1300 nits. ஸோ இதனால் உங்களால் டைரக்ட் சன்லைட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்தவரை 6,000:1. இந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க இல்லை கண்டென்ட்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட்டோட இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். இனிஷியலாக யூஸ் பண்ண வர இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, ஷார்ப்னஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. T1 ப்ரோவோட பேட்டரி 4700 mAh. சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 66 வாட்ஸ் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 50 வெறும் 18 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்டர்னல்ஸ் பொறுத்தவரை ஸ்னாப்ட்ராகன் 778G யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் கேமிங்க்கும் தாறுமாறாக இருக்கும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜுக்கு சிங்கிள் வேரியண்ட் 128GB வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜை உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த 120GB பதிலாக 256GB கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேமரா பொறுத்தவரை ட்ரிப்பிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 + 2 மெகா பிக்சல்னு ட்ரிப்பிள் கேமரா செட்டப். கேமராவோட UI பொறுத்தவரை விவோ ஃபோன்ஸில் கொடுக்குற சேம் UI தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபுல் HD 60 FPS வரைக்கும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். EAS சப்போர்ட், அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த கேமரா மூலமாக எடுத்த இனிஷியல் கேமரா ஷாட்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டிஸ் பொறுத்தவரை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஸ் அன்லாக்கும் சரி, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சரி, இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த T1 ப்ரோவில் உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.